தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், திருப்பூரில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் என உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். அவரிடம் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். திமுக செயற்குழு கூட்டம் தற்போது முடிந்திருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினரும் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி நம்மிடம் பேசலாம். சார், முக்கியமா என்ன மாதிரியான விவாதங்கள் நடைபெற்றது? முக்கியமா தேர்தலை பற்றி பேசினோம். அதுக்கு தீர்மானங்கள் உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தீர்மானங்களாக இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் பற்றியும், இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய 570 கோடி அது யாருடைய பணம் என்ன என்பது இன்னும் தெளிவாக்கப்படவே இல்லை. அதில் பல குழப்பங்கள் இருக்கு. அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி இருக்கிறது. நுழைவுத் தேர்வு என்பது மாணவர்களை குழப்பக்கூடிய ஒன்றாகவே இதுவரைக்கும் இருக்கு. சில பேர் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு வருடத்துக்கு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த நுழைவுத் தேர்வே ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. 89 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் நிச்சயமாக தலைவரும் தளபதி அவர்களும் தொடர்ந்து சொல்லி வருவது போல நாங்கள் ஒரு மிக சிறப்பான உறுதியான ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவோம். அதாவது திமுக செயற்குழுவில் நடைபெற்ற பல்வேறு விவாதங்கள் நம்மிடம் வருவதற்காக புதிய தலைமுறைக்காக ஒளிபரப்பு ராஜநாதனுடன் ரமேஷ்.